எங்க போறோம்னா திருவண்ணூர் போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னா இவர் வந்து வண்டி வந்து புக் பண்ணியிருக்காரு திருவண்ணூர்ல. ஸோ அதை வந்து டெலிவரி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். என்ன பைக்னா Yamaha MT தான் எடுக்க போறோம். ஸோ நீங்க போயிட்டு பார்ப்போம். ஆனா மதியம் டைம்ல வந்து இந்த ரோட்ல வர்றது எல்லாரும் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது கார்ல வராம இருந்தா தாராளமா வரலாம். பைக்ல எல்லாம் வராம இருந்ததுன்னா இவ்வளவு வண்டி ஓடிட்டு இருக்கு. எல்லா வண்டியோட ஹீட் வந்து ஒன்னும் சேர்ந்து இன்னும் வேற லெவலுக்கு ஹீட்டா இருக்கு. போன் கொதிக்குதா? ஆமா, போன் எல்லாம் வெளியே வச்சு யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எங்க போறோம்னா பெசனார் போயிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா திருவான்மியூர் சிக்னல் கிட்ட இருக்கும். இங்கெல்லாம் வந்து இந்த மரத்தெல்லாம் வெட்டாத இருக்கிறதுனால ஒன்னும் வெயில் அவ்வளவு பெருசா தெரியற மாதிரி தெரியல. நல்லா இருக்கு, எடுக்கலாம். ஆனா அந்த சைடு போங்களான்றேன். காருக்காரனும் ஏறி போறான் இந்த கேப்ல இருந்து. ஆனா நீ ஒரு இடத்த விட்டு நவர மாட்டேங்கிற. போனா ஏறி போனா. அதாவது வெயில்ல வந்து டிராபிக் சிக்னல்ல நிக்கும் போது வெயில் இருக்க கூடாது, வெயில் அந்த அளவுக்கு மேல படக்கூடாதுன்றதுக்காக நம்ம பாண்டிச்சேரியில போட்டிருப்பாங்க இந்த பந்தல். அது மாதிரி நம்ம ஊர்லயும் போட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் காட்டன் ஹவுஸ் ஆப்போசிட்ல வந்து இந்த ஃப்ரேம் மட்டும் போட்டிருக்காங்க. அதே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. ஸோ இனிமேட்டு நீங்க சென்னை பீப்புள் யாரும் கவலைப்பட தேவையில்ல. எங்க போறோம்னா பெசனார் போயிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா திருவான்மியூர் சிக்னல் கிட்ட இருக்கும். இங்கெல்லாம் வந்து இந்த மரத்தெல்லாம் வெட்டாத இருக்கிறதுனால ஒன்னும் வெயில் அவ்வளவு பெருசா தெரியற மாதிரி தெரியல. நல்லா இருக்கு, எடுக்கலாம். ஆனா அந்த சைடு போங்களான்றேன். காருக்காரனும் ஏறி போறான் அந்த கேப்ல இருந்து. ஆனா நீ ஒரு இடத்த விட்டு நவர மாட்டேங்கிற. போனா ஏறி போனா. அதாவது வெயில வந்து டிராபிக் சிக்னல் எல்லாம் நிற்கும் போது வெயில் இருக்க கூடாது, வெயில் அந்த அளவுக்கு மேல படக்கூடாதுன்றதுக்காக நம்ம பாண்டிச்சேரியில போட்டிருப்பாங்க இந்த பந்தல். அது மாதிரி நம்ம ஊர்லயும் போட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் காட்டன் ஹவுஸ் ஆப்போசிட்ல வந்து இந்த ஃப்ரேம் மட்டும் போட்டிருக்காங்க. அதே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஜாலியா தான் இருக்கு. இனிமேட்டு நீங்க சென்னை பீப்புள் யாரும் கவலைப்பட தேவையில்ல. வெயிலுக்கு மறைவா வந்து சிக்னல் கீழே நின்றுருக்கோம். வண்டி மட்டும் டெலிவரி ஷோரூம் வந்துட்டு வெயில வந்தோம்ல. ஸோ அதனால நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா, அங்கே ஒரு டீ கடை இருக்கு. அங்கே போயிட்டு மாதுளை ஜூஸை போட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஜூஸ் வந்துச்சு.
ஷேக்கு வெயில் பிடிக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குது. தண்ணியில வலி ஒரு நோக்கம் பார்த்துருக்கீங்க. தண்ணியில வலி அந்த மாதிரி இந்த பிளேஸ் நல்லா இருக்கு. நம்மளுக்கு எப்பவுமே பிளாக் தான் பிடிக்கும். ஸோ பிளாக் நல்லா இருக்கு. இந்த வியூ பாருங்க, ஸ்கூட்டர் மாதிரி இல்லை, இது வந்து இங்க இருந்து எல்லா பேரத்தான் செம்மையா இருக்கு. கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, ஹைட்டா போட்டு வச்சிருக்காங்க. கால் அதுக்கு ஒரு பிளேஸ், இந்த சைடு கால் அதுக்கு ஒரு பிளேஸ். இங்க வந்து வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம்னா, இங்க வந்து TN07 அப்படின்ற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்காக குடவந்தியில இருந்து இங்க திருவாரூர் வந்து இந்த வழி வருது. எய்ம் பண்ண மாதிரி வண்டியை தூக்கிட்டாப்பல, அதான் ஓட்டிட்டு போறாரு. ஒரே ஜாலியா ஓட்டிட்டு போறாருங்க, ஒரே குஷியோட. அந்த ஃபீலே சொல்றதுக்கு வேற லெவல்ல இருக்கும். அவர்கிட்ட கேட்போம் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் வண்டியை ஓட்டிட்டு வரீங்க, எப்படி இருக்குன்றத கண்டிப்பா கேட்போம் அவர்கிட்ட போயிட்டு. வண்டி எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு? சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு என்ஜாய்? அந்த ஃபீல் எப்படி இருக்கு? பயங்கரமா, அந்த ஃபீல் பயங்கரமா இருக்கு அவருக்கு. அவ்வளவுதான், வண்டியை வாங்கின கையோட கொஞ்ச நேரத்துலயே பெட்ரோல் பங்க் வண்டியை விட்டாரு. எத்தனை டேங்க் ஃபில் பண்ணீங்களான்னு கேட்டா இல்ல 500 தான் போடுவான்ட்டாரு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, 8 மணியும் பையனை ஊத்தனா நல்லா குடிக்க கத்துப்பான், அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட போறாராம். வீடியோவை முடிச்சுக்கலாம்னு பார்த்தா நம்ம வந்து அந்த வீடியோ ஓட்டலன்னா அப்படியே அந்த வீடியோ ஃபுல் ஃபீல் ஆகும். ஸோ அதனாலதான் கொடுங்க, நானும் ஒரு ரவுண்ட் ஓட்டி பாக்குறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு நிழலா பார்த்து ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு அந்த வண்டி எப்படி இருக்கு, ஸோ புது வண்டின்றதுனால ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி நைஸா இருக்கும். ஸோ அந்த நைஸ் ஒரு எப்படி சொல்றது, ஓட்டி பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். அவர்கிட்ட வண்டி கேட்டிருக்கேன் ஓட்டுறதுக்கு, அவர்கிட்ட வாங்குவோம். அவ்வளோதான், வண்டியை உரம் போட்டோம். வண்டியை ஸ்டார்ட் அப் போறோம், ஓட்ட போறோம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ரப்பர்ண்ணா, அது கொட்டிக்குவா. இப்ப போன் எங்க இருந்தா தெரியல, அதுக்காக நம்ம என்ன பண்றோம், தார் ரோடுக்கு போயிடுறோம். தார் ரோடு வந்தாச்சு. தலைவர் வண்டி என்ன பண்ணாரு, புதுசா பார்க்கிங்க போட்டு ஓட்டிட்டு போறாரு. கொஞ்சம் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது ஃப்ரண்ட் கேமரா ஸ்டெபிலைஸ் இருக்குமான்னு தெரியல, அது வந்து கரெக்டா ஆடுது. நான் கையில இருக்கு வண்டி, அதாவது ஃபுல் சேக்கர்ன்றதுனால கொஞ்சம் வைப்ரேட் இருக்கு. அதாவது சின்ன சின்ன பள்ளத்துல ஓடும்போது கூட பெரிய பெரிய பள்ளமா தெரியுது. அது சஸ்பென்சர் வந்து கொஞ்சம் ஓட கொஞ்சம் நல்லா நார்மல் ஆயிரும். த்ராட்டல் கொடுக்கும்போது வேற மாதிரி அடி பிசுன்னு போகுது, ஏதோ பால்ஸ்ல ஒட்டிக்கிட்டு போற மாதிரியே போகுது. நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. வாவ், பிசுன்னு போகுது, நார்மலா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் நல்லா கொடுப்போம். சூப்பருங்க, வேற மாதிரி இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. சரி ஓகே, வண்டியை ஓட்டுவோம், கான்சென்ட்ரேட் வண்டி மேல போடுவோம். பை. கங்க்ராச்சுலேஷன்ஸ், பார்த்து சேஃபா டிரைவ் பண்ண. ஓகேவா, நல்லா இருக்கு. பட் ஆனா பிரேக்கிங் மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கு. அந்த டியூப் எதுக்காக கம்பேர் பண்ணும்போது பிரேக்கிங் மட்டும் ஐபிஎஸ் இல்ல பின்னாடி, அது நல்லா இருக்கு. மற்றபடி வண்டி எல்லாம் சூப்பரா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, ஓட்டுறதுக்குலாம் சூப்பரா இருக்கு. இவ்வளவு நேரம் வண்டி மொக்கப்பட்டு ஓட்டினா வேற மாதிரி. ஓகே, அரேஞ்ச் வாய் சொல்லி அவர் அனுப்பிச்சு விடுவோம். பைனா, பாப்போம். புரியல, தேங்க்யூ, பாய்.